الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا إلى أمم من قبلك فأخذناهم بالبأساء والضراء لعلهم يضرعون ثم بدلنا مكان السيئة الحسنة حتى عفوا وقالوا قد مس آباءنا الضراء والسراء فأخذناهم بغتة وهم لا يشعرون وقال الله تبارك وتعالى وإذ يقول المنافقون والذين في قلوبهم مرض ما وعدنا الله ورسوله إلا غرورا وقال الله سبحانه وتعالى إنا لننصر رسلنا والذين آمنوا في الحياة الدنيا ويوم يقوم الأشهاد صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم عجبا لأمر المؤمن إن أمره كله خير إن أصابته السراء فشكر لها فكان خيرا له وإن أصابته الضراء فصبر فكان خيرا له أو كما قال عليه الصلاة والسلام رواه مسلم في صحيحه எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்னென்னும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒரு மனிதனிடத்தில் வரவேண்டிய ஒரு பெருமதியான சொத்து தான் அவனுக்கு அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய ஈமான், அந்த ரப்பின் மீது வரக்கூடிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை யாருக்கு கிடைக்குமோ அவருக்கு சில கோடிகள் செல்வம் கிடைத்தது போன்றல்ல, இந்த உலகமும் மறுமையும் கிடைத்ததை விட சிறந்ததுதான் ஒரு மனிதனுக்கு கலிமா என்று சொல்லக்கூடிய
அந்த பெருமதியான வார்த்தைகளும் நம்பிக்கையும் கிடைப்பது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவுடைய எல்லா விதமான உதவிகளும் பாதுகாப்புகளும் கைரும் வரக்கத்தும் அந்த கலிமாவுக்கு பின்னால் உள்ளவர்களோடு மட்டும்தான் இருக்கிறது. யாருக்கு அந்த கலிமா இல்லையோ, ரப்புடைய அந்த நம்பிக்கை யாருக்கு கிடைக்க பெறவில்லையோ, அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்புடைய வரக்கத்துடைய கைருடைய வாதாக்களையும் வாக்குகளையும் ரப்பு கொடுத்தது கிடையாது. யாருக்கு இந்த ஈமான் கிடைத்திருக்கிறதோ, மூமின்களாக இருக்கிறோமோ, அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட வேண்டியவர்கள். மூமினுக்கு உலகத்தில் நல்லது நடந்தாலும் நல்லதுதான், மூமினுக்கு உலகத்தில கெட்டது நடந்தாலும் நல்லதுதான். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். மூமினுக்கு மட்டும்தான் அப்படி. நல்லது நடந்தாலும் மூமினுக்கு நல்லதுதான், கெட்டது நடந்தாலும் மூமினுக்கு நல்லதுதான். சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்படக்கூடிய ஹதீஸ் ரொம்ப ஆச்சரியமான, மூமின்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹதீஸ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், முஃமினுடைய விவகாரம், முஃமினுடைய விடயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னா, அஜபன் லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய விடயம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குதுன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஆச்சரியம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆச்சரியம், முஃமினுக்கு ரப்பு இவ்வளவு கொடுக்கிறானா, என்ன ஆச்சரியப்பட இருக்குது. சொன்னார்கள், முஃமினுக்கு சந்தோஷமான விடயங்கள் நடந்தால், எவ்வளவோ வாழ்க்கையில சந்தோஷமான விடயங்கள் இருக்குது, அந்த சந்தோஷம் ஏற்பட்டா ஈமானுள்ள மனிதனுடைய பழக்கம் என்ன தெரியுமா, அந்த முஃமின் ரப்புக்கு நன்றி செலுத்துவார். இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஃபஷக்கர், சந்தோஷமான விஷயம் அவருக்கு ஏற்பட்டா அவர் ரப்புக்கு நன்றி செலுத்துவார். நன்றி என்கிறது என்ன? சில பேர் நினைக்கிறாங்க நன்றி என்ற அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா நன்றி முடிஞ்சிருக்கு. இது நன்றியினுடைய ஆக கடைசி கட்டம். நன்றி அதுக்கு பின்னால நன்றியே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் கூட ஒருத்தருக்கு வாயில வருது இல்லையா, இவன் நன்றியே இல்லாதவன். ஆக இயலாத கட்டத்தில் சொல்லுகிற நன்றி தான் அல்ஹம்துலில்லாஹ். ஆக பெரிய நன்றி என்ன தெரியுமா, ரப்பு தனக்கு தந்த அந்த நிஅமத்துகளை ரப்பு எதுக்காக எங்களை படைத்தானோ அதற்காக செலவழிக்கிறது. ரப்பு எதுக்காக உலகத்தில் எங்களை படைச்சானோ தந்தவைகள் அனைத்தையும் அந்த ரப்புக்காக செலவழிக்கிறது. இப்படியே எங்களோட உலமாக்கள் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. ஸர்ஃபுல் அப்தி ஜமீஅ மா அன்அம அல்லாஹு பிஹி அலைஹி லிமா குலிக லிஅஜ்லிஹி. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு அடியானுக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறானோ, அவனுக்கு காசை கொடுத்திருக்கலாம், வீட்டை கொடுத்திருக்கலாம், பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம், பதவியை கொடுத்திருக்கலாம், அதிகாரத்தை கொடுத்திருக்கலாம், உடல்ல பலத்தை சக்தியை கொடுத்திருக்கலாம், அறிமுகத்தை கொடுத்திருக்கலாம், மொழி வளத்தை கொடுத்திருக்கலாம். இந்த எல்லா நிஅமத்துகளையும் இமா குலிகலி அஜ்லிஹி, ரப்பு எதற்காக இவரை படைச்சானோ அதுக்காக செலவழிக்கிறது. இதுக்கு பேர் தான் நன்றி. எங்களை ரப்பு எதுக்கு படைச்சான்? எங்களை ரப்பு படைச்சது அழகான கட்டிடங்களை கட்டி முன்னால நின்று அழகு பார்க்கிறதுக்கல்ல. ரப்பு எங்களை எதுக்காக படைச்சான்? இரவு பகல் ஓடி கோடிக்கணக்கான காசை சேர்த்து மிச்சம் பிடிக்கிறதுக்காக அல்ல. ரப்பு எங்களை எதுக்காக படைச்சான்? பல பரம்பரைகள் வாழ்றதுக்காக, காணிகளை வாங்கி போடுறதுக்கல்ல. ரப்பு எதுக்கு எங்களை படைச்சான்? கோடிக்கணக்கான வாகனங்களை வாங்கி பெருமையோடு அதுக்குள்ள இருந்து ஓடுறதுக்காக அல்ல. இப்படி உலகத்தை நினைக்கிறவங்க அது ஈமான் இல்லாதாங்க. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், உங்களை படைச்சிருக்கிறது அதுக்காகவல்ல, உங்களை படைச்சிருக்கிறது என்னுடைய அடிமைகளாக செயல்பட. வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் நாம் படைச்சிருக்கிறேன் அவர்கள் எனக்கு இபாதத்து செய்ய. இபாதத் என்றால் என்ன? அடிமைத்தனத்தை காட்ட. ரப்பு சொல்லுகிற அனைத்தையும் செய்கிறவர் அடிமை. அந்த அடிமைத்தனத்துக்காக செலவழிக்கிறது தான் உண்மையான சுக்ரான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு கட்டம் வந்துருச்சு, நன்றியோடு நடக்கிறார், சுக்ரோடு நடக்கிறார், இந்த முஃமினுக்கு அந்த நன்றி சொர்க்கமாக மாறுது. ஃபகான கைரல்லா. அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதே ஈமான் உள்ள மனுஷன், இதே முஸ்லிம், இவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது.
கவலையான ஒரு நிகழ்ச்சி வருகிறது, இவருக்கு ஏதோ ஒரு இழப்பு உண்டாகுது, சோதனை வருது, தண்டனை வருகிறது, அழிவு வருகிறது, சேதம் வருகிறது, கடன் வருகிறது, இருந்ததெல்லாம் பறிக்கப்பட்டு போகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்ப கலைய அவரு கலக்க தேவையில்லை, பதற தேவையில்லை, அவரே பொறுமையாக இருப்பாருண்டா. சந்தோஷத்துக்கு மருந்து சுக்ர், பயத்துக்கு மருந்து சபர். சந்தோஷத்துக்கு மருந்து சுக்ர், இழப்புகள் கவலைகளுக்கு மருந்து சபர். யாரிடத்திலையும் அதை சொல்லாம மனதில் வரக்கூடிய கொதிப்புகளை பயங்களை அடக்கி கொண்டிருக்கும். இதுக்கு பேரு சபர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சபர் இருக்கிறே ஏழான நேரத்துல பொறுத்தது அந்த மனுஷனை சும்மா விடாதாம், சொர்க்கத்துல கொண்டு போயிட்டு தான் விடுவான். பக்கான சைவம் தான். அந்த நேரத்துல பொறுக்கிறவர்கள் லேசான ஆட்கள் அல்ல. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொன்னா, கியாமத்தில் அவர்களுக்கு கூலி குடும்பம் எப்படி தெரியுமா? கஷ்டங்கள் வரும்போது படைப்பினங்களிடம் அந்த கஷ்டத்தை சொல்லி அழாமல், இல்லையே என்று சொல்லாமல், தரையில்லை என்று சொல்லாமல், யாரு பொறுக்கிறார்களோ, நோயை பொறுக்கிறார், இழப்பை பொறுக்கிறார், வீழ்ச்சியை பொறுக்கிறார், அநியாயத்தை பொறுக்கிறார், நோவினையை பொறுக்கிறார், அடியை பொறுக்கிறார், ஏற்ற பொறுக்கிறார், இவருக்கு கூலி என்ன தெரியுமா? கியாமத்தில விசாரணை இல்லாம சொர்க்கம். இன்னமா யுவஃபா ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளிகளுக்கு அல்லாஹ் முழுமையா கூலி கொடுப்பான். எப்படி கூலி கிடைக்கும் தெரியுமா? 10 தாரன்னு சொல்லிட்டு 8 கொடுக்க மாட்டான், 100 தாரன்னு சொல்லிட்டு 50 தர மாட்டான். அல்லாஹ் சொல்ற நிரப்பமா தருவன். அது எப்படி தருவன் தெரியுமா? அடுத்தவைகளுக்கு கேள்வி கணக்கு இருக்காது. பிகைரி ஹிசாப், கேள்வி கணக்கு இல்லாம ரப்பு உங்களுக்கு தருவான். அப்ப இந்த உலக தரப்பு எங்களுக்கு எவ்வளவு சாதகமாக வச்சிருக்கிறார். மூமின்கள்ட்ட வர வேண்டியது 2 தான், ஒன்று சுக்ர், இன்னொன்று சபர். இருக்கிற நேரம் சுக்ர், இருக்கிற நேரம் ரப்புக்காக எதையும் செலவழிப்போம், இல்லாத போது யாரிடத்திலையும் சொல்ல மாட்டோம், பொறுமையாக இருப்போம். இந்த 2ஐ பற்றி உலமாக்கள் எழுதுறாங்க, முஃமின சுவர்க்கத்துக்கு கொண்டு போற வாகனங்கள் 2 மூமின சுவர்க்கத்துக்கு கொண்டு போற வாகனமே. சுக்ர் ஒரு வாகனம், சபர் இன்னொரு வாகனம். ஆனால் இதுக்கு என்ன தேவை தெரியுமா? மூமினாக இருக்கணும், மூமினாக இருக்கணும். நாங்களே முடிவு செஞ்சிட்டோம், நாங்க மூமின் தான், எங்களுக்கு இருக்கிற ஈமான் போதும். ஏன்னா நாங்க 5 நேரம் தொழுது கொள்றோம், ரமதான்ல ஏதோ நோன்பு பிடிச்சு கொள்றோம். ஆனா எங்களுக்கு தெரியா தொழுக அல்லாஹ் எதிர்பார்க்கிற மாதிரி தொழுதோமா? இவ்வளவு காலமும் தொழுகிறோம், அல்லாஹ் எதிர்பார்க்கிற மாதிரி தொழுகிறோம். இவ்வளவு காலமும் நோன்பு முடிச்சோம், நோன்பு முடிஞ்சு நோன்பு பிடிச்சோம் என்று சொல்றோம், ரப்பை ஏற்றுக்கொள்ற மாதிரி நோன்பு பிடிச்சோமா? ஹஜ்ஜு செஞ்சு உலகமே இவருக்கு முன்னால ஹாஜியார் என்று சொல்லுது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ற மாதிரி இவர் ஹஜ்ஜு செஞ்சாரா? அல்லாஹ்வோட லிஸ்டையும் ஹாஜியார் பட்டியல் இவர் இருக்கிறாரா? இதுதான் இங்க இருக்கிற கேள்வி. ரப்பு எல்லாம் கொடுக்கிறதுக்கு தயார். முஃமினாக இருக்கும், மூமினாக இருக்கும். உண்மையிலே ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலே ஈமான் இருக்குது. ஆனால் அந்த ஈமான் ரப்பட உதவியை இறக்கிறதுக்கு போதுமான ஈமான் அல்ல, அடிமட்ட ஈமான் இருக்குது, நாக்கிசான ஈமான். எங்களுக்கு இருக்கிற ஈமான் எவ்வளவு பலகீனம் என்றால், அந்த ஈமானால வருகிற ஒரு காற்றை நிறுத்திக் கொள்ளாது. எங்களுக்கு இருக்கிற ஈமான் எவ்வளவு பலகீனம் என்றால், வருகிற ஒரு வெள்ளத்தை நிறுத்திக் கொள்ளாது. எங்களுக்கு இருக்கிற ஈமான் எவ்வளவு பலகீனம் என்றால், கையில துவா இருக்குது, அந்த துவாவை ஓதினா பிரச்சனை போகும் என்று நிறைய சம்பவம் படிச்சிருக்கிறோம், அந்த பிரச்சனையை போக்கிக் கொள்ளினாத. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய உதவி வரும் முஃமின்களுக்கு தான். அவன் தெளிவாகத்தான் சொல்லியிருக்கிறான், ஈமான சரி பண்ணினா தான் குர்ஆன்ல தந்தது எல்லாம் கிடைக்கும். ஈமான சரி பண்ணாம கனவு கண்டு கொண்டிருக்கவான், கனவு கண்டு கொண்டிருக்காதீங்க, ஈமான சரி பண்ணுங்க. அதனாலதான் சஹாபாக்களை விட பெரிய மூமின்கள் யாரு? சஹாபாக்கள் யாரு? மலக்குமார கண்டாங்க, ரசூலுல்லாஹ்விடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றத கண்டாங்க. இத கண்டோன்னு எவ்வளவு நம்பிக்கை வந்தீங்க? அல்லாஹ்வோட ரசூலோட முகத்தை பார்த்தாலே வருகிற ஈமான் என்ன? அவங்க குர்ஆன் ஓதத்துல என்ன ஈமான் வந்தீங்க? அவங்களோட பேச்சுகளை கேட்கிற நேரம் உள்ளத்துல எவ்வளவு வெளிச்சம் வந்தீங்க?
அவங்களுக்கு பின்னால தொழுகிற நேரம் எவ்வளவு ஈமான் வந்தீங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்களை பயந்தாங்க. வேற வேற சூழலுக்கு போற நேரம் எங்க ஈமான் குறைஞ்சிடும். மதீனாவில் இருந்த பெரிய ஒரு முஃப்தி, பெரிய ஆலிம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலிருந்து ஹலால் ஹராம படிச்ச ஒரு ஆலிம் தான் முஆத் இப்னு ஜபல் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅலானே செஞ்சாங்க, அஅலமுன் நாஸி பில் ஹலாலி வல் ஹராம். ஹலால் ஹராம பத்தி படிக்கணுமா, முஆத் இப்னு ஜபல் கிட்ட போங்க. கியாமத் நாளையில முழு உலமாக்களும் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபலுடைய கொடிக்கு கீழே ஒன்று திரள்வாங்க. ஹாக்கிம்ல ரிவாயத் இருக்கு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் ஈமான்ல எழுதுறாங்க, இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு சஹாபிய கண்டோடனே, காஃபிர கண்டோடனே இல்ல, அவரே போல ஒரு சஹாபிய கண்டோடனே சொல்றாரு, தால் இஜ்லிஸ் பினா நோமின்சா, கொஞ்சம் வாங்க இவரிடத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வோட வல்லமைகளை பேசி எங்கட ஈமான கூட்டிக் கொள்ளும். அந்த கிரேட்ல எங்கட ஈமான் ஈந்தா தான் குர்ஆன்ல 6000 சுற்றம் ஆயத்திலும் சொல்லப்பட்டதில் எங்களுக்கு கிடைக்கும். ஈமான கிரேட் இறங்கப்படாது. முஃப்தி சஹாபி சொல்றாரு, இருங்க ஈமான படிக்கும். எங்க இருக்கு? சஹீஹுல் புகாரில இருக்கு. சஹீஹுல் புகாரி. ஈமான பாதுகாக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நாங்க ஒவ்வொருவர்களும், இங்க இருக்கிற வாலிபர்கள், இங்க இருக்கிற வயோதிபர்கள், இங்க இருக்கிற முதியவர்கள், இங்க இருக்கிற இளைஞர்கள், அவங்களோட உள்ளத்தை தட்டி பாருங்க, எங்கட ஈமான் என்ன நிலைமையில் இருக்கு. ஈமான தட்டி பார்க்கறதுக்கு வழிகள் இருக்கு. ஈமான சரி பண்ணி கொண்டவங்க எப்படி பேசுவாங்க ரப்பு குர்ஆன்ல சொல்லிக்கிறான். சந்தோஷமான நேரத்தில் எப்படி இருப்பாங்க, கவலையான நேரத்தில் எப்படி இருப்பாங்க, இரக்கத்தில் என்ன பேசுவாங்க, கோபம் வந்தா என்ன பேசுவாங்க, குர்ஆன் அவங்க அடையாளங்களை சொல்லிருக்கு. யாரோட ஈமான் சீராக இருக்கிறதோ குர்ஆன் சொல்லுது, அவங்க இருக்குது நிலைமைகளை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஈமான் உள்ளவர் நிலைமையை பார்த்து பயப்பட மாட்டார். அந்த நிலைமைக்காக ரப்போட கோவிக்கவும் மாட்டாரு, ரப்பை ஏச மாட்டாரு, ரப்பை ஏசி எழுத மாட்டாரு. இப்ப மார்க்கத்தை பின்பற்ற இடம் இல்லை என்று சொல்ல மாட்டாரு. இந்த உலகத்துக்கு இந்த இஸ்லாம் பொருந்தாது என்று சொல்ல மாட்டாரு. சுன்னத்தெல்லாம் எங்கட பஜாருக்கு பொருந்தாது என்று சொல்ல மாட்டாரு. இந்த நாட்டில மார்க்கத்தை எல்லாம் அமல்படுத்த முடியாது என்று சொல்ல மாட்டாரு. நெருப்புக்குள்ள இருந்து கொண்டும் அல்லாஹ்னு சொல்லுவாரு. அவருதான் ஈமான் சமஞ்சவர். குர்ஆன் மிக சிறப்பான ஒரு பயான் செய்யுது சூரத்துல் அஹ்ஸாப்ல. இரவு ஓதுறோம் அலிஃப் லாம் மீம் சஜ்தா. அந்த சூராவுக்கு அடுத்த சூரா இருக்குது சூரத்துல் அஹ்ஸாப். அஹ்ஸாப் என்றால் என்ன? பல குழுக்கள், பல கட்சிகள். ஏன் அந்த பேரை ரப்பு இந்த சூராவுக்கு வச்சான்? மதீனாவை அழிக்கிறதுக்காக மக்காவுக்கு வெளியில உள்ள பல குழுக்கள் இருந்து ஒரே அடியாக 10,000க்கும் மேற்பட்ட போர் வீரர்கள் வந்தாங்க. மதீனாவை அடியோடு அழிச்சு இஸ்லாம் என்ற நாமத்தை இல்லாமலாக்கும். மதீனாவுக்குள்ள நுழைந்த எல்லா பாதையிலையும் போர் வீரர்கள் நிற்கிறாங்க. எப்படி பயமுண்டு வரும்? எப்படி பயமுண்டு வரும்? கடல் வருகிறதாலே எத்தனையோ பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. காற்று வீச போகிறதாலே எத்தனையோ பேருக்கு தூக்கம் போயிடுது. எதிரிகள் அடிக்க போறாங்கடா எத்தனையோ பேருக்கு தாடி போயிடுது. எத்தனையோ பெண்களுடைய பருதா கலங்கரிச்சு, எத்தனையோ பேருக்கு ஜுப்பா போயிருச்சு. மதீனால எவ்வளவு பயணிக்கும். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொன்னா அந்த பயத்தால உங்களோட தொண்டையில வந்து அடைச்சுது. அந்த பயம் எல்லாரோட கண்களும் மேல கொழுகிச்சு. என்னதான் நடக்க போகுது? தப்பேலாதே. மதீனாவில் போர் சூழல், யுத்த சூழல், எதிரிகளின் வாள்களின் சத்தம் கேட்கிறது. எதிரிகளின் அவளும் அந்த குரல் கேட்கிறது. அல்லாஹ் சொல்ல அப்படி நிலைமைகளை கொண்டு வரதுக்கு தெரியுமா? நெருப்பு தண்ணியை ஊற்றி தங்கத்தை செக் பண்றது போல உங்களோட ஈமான் சமஞ்சிருக்குதான்னு பார்க்க, ஈமான் சரி வந்திருக்குதான்னு பார்க்க. ஈமான் சரி வந்தவன் நெசுக்கிற நேரம் அவருடைய வாயால வருகிற வார்த்தை வேற, ஈமான் சரி வராதவருடைய வாயால வார வார்த்தை வேற. அல்லாஹ் ரெண்டையும் சொல்லிட்டான். நபியை இப்ப பாருங்க, ஹுனாலிக பதுலியல் முஃமினூன், அங்க ஈமான்தாரிகள் சோதிக்கப்பட்டாங்க.
ஹந்தக்ல அஹ்ஸாபில மதீனாவில் உள்ள மூமின்கள் சோதிக்கப்பட்டாங்க. சும்மா சோதிக்கல, பெரியோரு ஆட்டொண்டு ஆட்டி எடுக்கும். ஆட்டின் ஆட்டில எல்லாரும் கலங்கியே போயிட்டாங்க. முனாஃபிக்குகள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இதுதானே மார்க்கம் என்று போனீங்க, அல்லாஹ் உதவி செய்வான் என்று போனீங்க, அல்லாஹ்வோட உதவி இறங்கும் என்று போனீங்க, இப்ப விளங்குதா எங்களை ஏமாத்தி இருக்குது. சுப்ஹானல்லாஹ். முனாஃபிக்குகள் நாவால வந்த வார்த்தை, மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா. அல்லாஹ்வும் ரசூலுக்கும் எங்களுக்கு ஏமாத்திர வாக்கு தந்தீங்க. அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு சொல்லிக்கு ஏமாத்திரத்துக்கு. பாருங்க, இப்ப கொல்லப்பட போறோம். அல்லாஹ் சொன்னாங்க, மூமின்கள் வாய துறக்கல, மூமின்கள் அடக்கி கொண்டாங்க. மூமின்கள் வாளுக்கு பயப்படுறவங்க அல்ல, மூமின்கள் நெருப்பு பயப்படுறவங்க அல்ல, மூமின்கள் காத்துக்கு பயப்படுறவங்க அல்ல, மூமின்கள் பொருளாதாரத்துக்கு பயப்படுறவங்க அல்ல, மூமின்கள் ஏற்று பேச்சுக்கு பயப்படுறவங்க அல்ல. கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க அடங்குற வரைக்கும். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிச்சு? காத்தொண்டு அல்லாஹ் அனுப்பினான், காத்தோட சேர்த்து அல்லாஹ் அவன் போசஸையும் அனுப்பினான். காற்றையும் நாங்க அனுப்பினோம், உங்களோட கண்ணுக்கு தென்படாத படையையும் அனுப்பினோம். எதிரி படைகளுடைய கூடாரங்கள் அடிச்சு பல தூரங்களுக்கு வீசப்பட்டுச்சு. அடுப்பில வச்சிருந்த சட்டிகள் எரிஞ்சு போச்சு, கல்லுகள் உறிந்து கொண்டு போச்சு. காத்த கண்டே பயந்து ஓட்ட எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப மூமின்கள் வாய திறந்தாங்க. அல்லாஹ் சொன்ன, இப்ப பாருங்க மூமின் பேச தொடங்குகிறார். மூமின் என்ன சொன்னாரு? இதைத்தான் சொன்னோம், எங்கட அல்லாஹ்வும் ரசூலும் பொய் சொல்றதில்லை. ஹாதா மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதக அல்லாஹு வ ரசூலுஹு. இதுதான் எங்கட அல்லாஹ்வும் ரசூலும் தந்த வாக்கு. அல்லாஹ்வும் ரசூலும் உண்மையைத்தான் எங்களுக்கு சொன்னாங்க. வமா ஜாதஹும் இல்லா ஈமானம் வ தஸ்லீமா. அந்த யுத்தம் அவங்களோட ஈமானை இன்னும் கூட்டிருச்சு. பெரியோரு பாடம் இந்த உம்மத்தில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு. கந்தக் யுத்தம் ஒவ்வொரு வீட்டிலையும் பேசப்பட வேண்டிய யுத்தம். ஒவ்வொரு தனி மனிதனும் தனது வாழ்க்கையோடு உரசி பார்க்க வேண்டிய யுத்தம். நான் ஒவ்வொரு நிலைமையிலையும் எப்படி இருக்கிறேன், இதுக்கு பிறகும் எனது வாழ்க்கையில் சோதனையான நிலைமைகள் ஏற்பட்டா நான் எப்படி நடந்து கொள்ளும்? அல்லாஹ் படிச்சு கொடுப்பான். அதாவது ஹதீஸ்ல வருது, நோயாளிக்கு நோயை கொடுத்துட்டு அல்லாஹ் மலக்கு அனுப்புறான். இவரை நோய் பார்க்கறதுக்கு ஆட்கள் வருவாங்க, இவர் வாயால என்ன உள்ளாருன்னு பாருங்க. நோயால மனசு நொந்து போயிட்டு பாரு, இனி அந்த வாழ்க்கை முடிஞ்சது, மருந்தோடதான் பழைய தைரியம் போயிருச்சு. இப்படி கட்டா இருந்த எனக்கா இந்த பெரிய நோய் வந்துச்சு, மனமுடைச்சு போயிட்டு பாரு. நோய் விசாரிக்க வரவர்கிட்ட என்ன பேசுறாங்கன்னு பாரு. சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது, அல்லாஹ் மலக்குகளை அமர வச்சுக்கிறான். என்ன பேசுறாங்க பாருங்களே என்று குறை சொல்லி அழுதாரே, அவருக்கு ஒன்றுமே இல்லை, அப்படியே இருந்துட்டு போ. இல்ல, ரப்புடைய ஏற்பாடு, அல்லாஹ் எப்பவோ எழுதினது இப்ப நடந்திருக்குது, ரப்பு முடிவு செஞ்சது நடக்குது என்று யாரு சொல்றாரோ, மலக்குகள் சொன்ன உடனே அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? உனது உடம்பில புதிய மாமிசத்தை உண்டாக்குறேன், உனது உடம்பில புதிய ரத்தத்தை ஓட வைக்கிறேன், உனக்கு புதுசான பழத்தை தார. சோதிச்சுட்டு வாய்களை பார்க்கிறான். ஒரு மூமினுடைய பிள்ளை மௌத்தாகுது. சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது, ரூஹ எடுத்துக்கொண்டு மலக்குகள் போறாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா கேட்டீங்க? இந்த அடியானுடைய ஈர குலைய புடுங்கிட்டு வாரீங்களே, கபல்தும் சமரத ஃபுஆதி அப்தி, இந்த அடியானுடைய ஈரல் குலைய புடுங்கிட்டு வாரீங்களே, நீங்க எடுத்துக்கொண்டு வர்ற நேரம் இந்த அடியான் என்ன சொன்னான்? மலக்குகள் சொல்றாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. என்ன நாங்களும் எங்கடை அல்ல, நாங்க ஒன்னும் கொண்டு வந்தவர்கள் அல்ல, பிள்ளையும் எங்கடை அல்ல, கடையும் எங்கடை அல்ல, இந்த பிசினஸும் எங்கடை அல்ல, வந்த பிறகு ரப்பு தந்தது, நாங்களே அல்லாஹுக்குத்தான். எங்களுக்கு இருக்கிறது எப்படி எங்களுக்காக முடியும்? நாங்களே அல்லாஹ்வட, எங்களுக்கு இருக்கிறது எப்படி எங்கடையாக முடியும்? அதுவும் ரப்பட. அவங்க போறது போல நாங்களும் ரப்பிட போக இருக்கிறோம். வைன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாரு. ரப்பு என்ன தெரியுமா சொல்றான்? ஹதீஸ்ல இருக்குது, இவருக்கு உடனே பல சொந்து கட்டுங்க, மாளிகை ஒன்று கட்டுங்க, அதுக்கு பெயர் பைத்துல் ஹம்த். ஹம்த் என்ற பலஸ் அவருக்கு.
வாயால உதப்பியுட்டு இருந்தாரே, சொலப்பியுட்டு இருந்தாரே, ரொம்ப ஏசி இருந்தாரே, அவனுக்கிட்ட இவனுக்கிட்ட வந்த ஆத்திரத்தில ஏதாவது இந்த குழச்சி இருந்தாரே. இந்த மாளிகை இல்ல அவருக்கு. அஹ்ஸாபில கந்தக் யுத்தத்தில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் மிகப்பெரிய பாடம் தந்திருக்கிறார். சோதனையில் ஒரு மூமின் எப்படி நடக்கும்? மூமின்கள் எந்த ஒரு சோதனையிலையும் எந்த இடத்திலையும் தீன விட்டுக் கொடுக்கிறவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட்டுக் கொடுக்கிறவர்கள் அல்ல, சுன்னத்துகளை விட்டுக் கொடுக்கிறவர்கள் அல்ல. எந்த நிலையிலையும் இருந்து கொண்டு நெருப்புக்கு நடுவில் இருந்து கொண்டும் அல்லாஹ்வுடைய கையை பார்க்கிறவங்க. கையண்டா ரப்பட உதவி கிடைக்கும் நிகழை வாக்கு தந்திக்கிறான், வாக்க பார்க்கிறவங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியால இருந்து திரும்பி வராங்க. ஹுதைபியா உம்ராவுக்கு போனவங்களை போக விடாம திருப்பி அனுப்பினாங்க. இஹ்ராமோட இருந்து போக இயலாது, திரும்பி போங்க, அடுத்த வருஷம் வரலாம், 3 நாள் தான் நிக்கலாம். பெரிய நிபந்தனை எழுதின ஏற்றில முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுத விடல, முஹம்மது இப்னு அப்துல்லாஹ்னு எழுத சொன்னாங்க. வெளிப்பார்வையில தோத்துட்டு வராங்க. ஹஜ்ரத் உமர் கேட்கிறாரே, யா ரசூலல்லாஹ், நீங்க உண்மையா அல்லாஹ்வுடைய ரசூல் தானே? ஏ உமர், அப்படி கேட்கிறீங்க? காபிர்களுக்கு எல்லாத்தையும் பணிஞ்சு விட்டு கொடுத்துட்டு வாரீங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு நிலவை எல்லாம் விட்டு கொடுத்து போன உம்ராவையும் செய்யாம இஹ்ராம கலந்துட்டு, அதுவும் வெளியூருக்காரன் விசா கேட்டு போகல, அந்த சொந்த ஊரு மக்கா, அங்க போறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு திரும்பி வராங்க. அந்த கொதிப்பான நேரத்தில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கா எங்களுக்கு கிடைச்சிருச்சு. எல்லாரும் பாக்குறாங்க, உம்ராவுக்கே போக வழி இல்லாம திரும்புறாரு, மக்காவை வெற்றி கொண்டேன்னு சொல்றாரு. இப்ப இருக்கிறது வித்தியாசமான சூழல். அவர் பார்த்தது அல்லாஹ்வோட வாதாவை. அல்லாஹ் சொல்லிக்கிறான், மக்காவை தருவேன்னு. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. இதான் மூமின். நிலைமைக்கு பயப்படுறவர் அல்ல மூமின். குர்ஆன் இதை எவ்வளவோ படித்து தந்திருக்கிறது. வகுப்பாக உட்கார்ந்து மூமின்கள் இந்த ஜமான்ல படிக்க வேண்டியது ஈமான் பாடத்தை. நெருப்பான நிலைமையிலையும் அல்லாஹ்வுடைய வாதாக்களை கண்டு அதை நம்பி அவருடைய மனதை குளிர வைக்கிறது எப்படி, நம்பிக்கை உண்டாக்குறது எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறாங்க, ஒளிஞ்சொளிஞ்சி போறாங்க. அப்ப விளங்க வந்துச்சு மக்காவில் உள்ளவர்களுக்கு, அவர் பிடிபடாம தப்பி போயிட்டாரு. கவலையில மக்காவில் ஒரு அறிவிப்பு செய்யப்படுது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது உயிரோடு அல்லது நஊது பில்லாஹ் அவர்களுடைய தலையை யாரு கொண்டு வந்து தாராரோ 100 ஒட்டகம் பரிசாக கொடுக்கப்படும். 100 ஒட்டகம் என்றா இந்த ஜமான்ல 5 கோடியில சொத்து. 5 கோடியில சொத்து யாருதான் விடுவான்? பலரும் முயற்சி செஞ்சாங்க. ஒரு ஆளை பிடிச்சு கொடுக்கிறதால 5 கோடி கிடைக்குதுன்னா மிஸ் பண்ணுவாரா? ஒரு ஆளுக்கு எங்களையோ கொஞ்சம் ஒரு தகவல் கிடைச்சிட்டு சுராக்கத் இப்னு மாலிக்கு அவரு போனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிட்டே போயிட்டார். சொன்னார், சுராக்கா கிட்ட வராத. 3 முறை பூமி அவருடைய வாகனத்தின் கால்களை விழுங்கிச்சு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நேரம் சொல்றாங்க, சுராக்கா நீ கலிமாவை ஏத்துக்கோ, கிஸ்ரா மன்னன் கையில போடுற காப்ப உன்ன கையில போடுவேன். எப்ப சொல்றாங்க? ஹிஜ்ரத் போறதே ஒளிச்சொலிச்சு போறாரு. மக்காவுக்குள்ள தந்த சொந்த ஊரிலே பாதுகாப்பு இல்ல, அமெரிக்காவை பிடிக்க போறாராம். கிஸ்ரா அந்த காலத்தில் இருந்த வல்லரசி, கிஸ்ரா கைசர், ரோம் பாரசீகம், அந்த ஜமானில் இருந்த வல்லரசி. அந்த வல்லரசில் உள்ள அரசன் கையில் அணிந்திருக்கிற விலை மதிக்க முடியாத அந்த காப்ப உங்களோட கையில போடுவேன். எங்கிருந்து சொல்றாங்க? ஒளிச்சொலிச்சு ஹிஜ்ரத் போற இடையில குடிக்க போன ஆளுக்கு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலைமையில வந்த சோதனையை பார்க்கல, அல்லாஹ்வோட வாதாலைக்கு தாரன். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல கிஸ்ரா மன்னருடைய எல்லா பகுதியையும் கைப்பற்றினார். அங்கிருந்த வீரர்கள் சஹாபாக்கள் அவருடைய அரச பெட்டகத்தில் இருந்த எல்லா பெருமதியான சாமான்களை அனுப்பினாங்க. பெரிய ஒரு பாய் விரிச்சு அதில் அதெல்லாம் கொட்டப்பட்டிருக்குது. ஹஜ்ரத் உமர் சுத்தி பார்த்துட்டு சொன்னாங்க, இன்னும் சாமம் வர வேண்டியது. அவங்க சொல்லி அனுப்பினாங்க, அமீருல் முஃமினீன் சுத்தமா வலிச்சு அனுப்பி இருக்கிறோம். இல்ல
இந்த ரசூலுல்லாஹ் பொய் சொல்ல மாட்டாங்க, தவறா சொல்ல மாட்டாங்க. இன்னும் வர வேண்டியிருக்குது. தேடி பார்த்தா ஒரு களஞ்சிய சாலையில் ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டி மதீனாவுக்கு வருகிறது. திறந்து பார்த்தா மாணிக்கங்கள் பதிக்கப்பட்ட காப்புகள் அதில் இருக்குது. சுராகா வாங்க, இந்த காப்பு அணிங்க, ரசூலுல்லாவுடைய வாதாவை பூர்த்தி செய்வோம். இதுதான் எங்களோட ரசூலுல்லாஹ் எங்களை படிச்சுட்டு இருந்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லைன்னா துனியாவிலே வீணா போய் தருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். துனியாவுடைய வாழ்க்கையும் கலக்கத்தோடும் இழப்போடும் சோகத்தோடையும் முடியும். மறுமையில தப்புவோம் என்று கனவு கண்டு கொண்டு போவோம். ஈமான சரி பண்ணும். எங்கட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய பாடம் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஈமான் சரி வந்தா பணம், துனியா, மறுமை மட்டுமல்ல, உலகமே உங்களுக்கு அடிமையா வந்துடும். உலகம் அடிமையாய். மிம்பர்ல குத்பா ஓதி கொண்டிருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை மிம்பர்ல குத்பா ஓதி கொண்டிருக்கிறாங்க. ஒரு சஹாபி எழுதி சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்கட கால்நடைகள் எல்லாம் செத்து மடியுது, விவசாய நிலத்தில விவசாயம் இல்ல, எல்லாம் அழிஞ்சு கொண்டு போகுது, மழை பெய்யறதுக்கு துஆ செய். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல கையை தூக்கி துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம அகிஃப்னா, அல்லாஹும்ம அகிஃப்னா, அல்லாஹும்ம அகிஃப்னா. யா அல்லாஹ், மழை வேணும். பல மாதங்கள் மதீனாவில மழை மேகத்தே காணல, வெயில் எரிச்சு சுட்டு கொண்டிருந்துச்சு. துவாவுக்கு கைய கீழே போடல, மழை மேகம் மதீனாவை சூழ்ந்து கொள்ளுது. மஸ்ஜிதிலிருந்து வெளியாக முதல்ல மதீனா இருட்டாகி மழை பொழிய ஆரம்பிக்குது. வீடுகளுக்கு கூட நனைஞ்சு கொண்டு போனோம்னு சொன்னாங்க. அந்த மிம்பர்ல ஆரம்பிச்ச மழை அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து பெய்ஞ்சு. இந்த காத்து கீத்தல இன்றைக்கு வந்ததல்ல, இந்த வீசி 10 நாளைக்கு முதல்ல வீசின காத்து ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சு, ஆது கூட்டத்திலும் இருந்துச்சு. எங்களுக்கு தான் புதுச்சு, காத்துக்கு பழச்சு. அடுத்த கிழமை மிம்பர்ல ஏறி இருக்கிறாங்க. அவரோ அல்லது வேறொருவரோ எழுதி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், ஒரு வாரமாக மழை பெஞ்சி கடும் வெள்ளம், பிரளயம், அதால இன்னும் அழிவுகள், வீடுகள் எல்லாம் அழியுது, எங்கட ஊர்கள் எல்லாம் அடிச்சுட்டு போகுது. அந்த மழையை நிப்பட்ட சொல்லுங்க. இப்ப சொல்லலாக திரும்ப கையை தூக்கினாங்க. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, மதீனாவுக்கு மழை போது யா அல்லாஹ், சுத்தியுள்ள பகுதிகளுக்கு அனுப்பு, மலைகளுக்கு மேல பெய்யவை, தண்ணி வழிந்தோடுகிற இடங்களுக்கு, மரத்தட வேறுகளுக்கு பரக்கத்தான மழையாக பெய்யவை. கைய கீழே போடல, வெயிலே வந்துச்சு. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கும் காட்டினாங்க, கியாமத் வரைக்கும் வரக்கூடிய நீங்க இந்த உம்மத்தில உள்ளவங்க எங்களுக்கு ஈமான மட்டும் சரி பண்ணினா மற்ற துனியாவுடைய அந்த வஸ்து அவன் நம்பிக்கை, இவன் நம்பிக்கை, அவன் டெக்னாலஜி, இவன் இது, இந்த குப்பைகளை கல்வியில போட்டு நிரச்சி கொள்ளாம ரப்ப கொண்டு ஆகும் அவைகளை பாவீங்க. உடம்புக்கு மட்டும் அதை உள்ளத்தில போட்டுக் கொள்ள வேணாம். அல்லாஹ் கொண்டு ஆகும் என்றதை இறுக்கமா போட்டீங்கன்னா மிம்பரிலிருந்து மேகத்தை கொண்டு வரவும் மேலும், மிம்பரிலிருந்து மேகத்தை அனுப்பவும் இல்லை. புகாரி முஸ்லிம் ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த ஜமான்ல ஆகப்பெரிய தேவை இருக்குது ஈமான சீராக. ஒரு நாட்டுக்கு ஒரு சோதனை உண்டாகி அதுல கூட பிரச்சனை, இது தண்டனையா சோதனையா, அதை யாரும் பேசுறதுக்கு அதிகாரம் இல்லை. தண்டனை என்று சொல்லவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, சோதனை என்று சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை. அதை தீர்மானிக்கணும் யாருக்கு வந்திச்சோ அவருதான். ஒரே காத்து ஒரு கூட்டத்துக்கு தண்டனையா இருக்கும், இன்னொரு கூட்டத்துக்கு சோதனையா இருக்கும். எங்களுக்கு மொத்தமா ரிசல்ட் கொடுக்கிறாங்க. ஒரே தண்ணி ஒரே டேம்ல இது வந்தது, ஒருத்தருக்கு சோதனை இன்னொருத்தருக்கு தண்டனை. அது எப்படி? ஒருத்தருக்கு தண்டனை இன்னொருத்தருக்கு சோதனை. தண்டனை வார உள்ளவன அழிக்க, சோதனை வார அடுத்த படிக்கு ஒசத்த. பாடசாலையை சோதனை வைக்கிறதுக்கு 5ஆம் வகுப்புல 6ஆம் வகுப்பு கொண்டு போவார். சோதனை வாரது நல்லவர்களுக்கு, தண்டனை வாரது பாவைகளுக்கு. யாரு நல்லவர்களாக இருந்து பாவங்களை பகிரங்கமாக செய்யாமல் தௌபாவுடன் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருந்தார்களோ அவர்களுக்கு பட்ட காற்றும் தண்ணியும் சோதனை அவர்களை மேல உயர்த்தும். யாரு? உலமாக்கள் தெளிவாகவே எழுதியிருக்கிறாங்க.
பகிரங்கமாக பயமில்லாம பட்ட பகலில பாவம் செய்யறானோ, அடுத்தவன் தெரிய பாவம் செய்யறானோ, பாவம் என்று தெரிந்து கொண்டும் துணிவாக பாவம் செய்யறானோ, இவங்களுக்கு படுகிற காற்றும் தண்ணியும் தண்டனை. அவங்களுக்கு சோதனை இல்லை, தண்டனை அவங்களுக்கு. சில நேரம் சில பாவங்கள் இருக்குது, பாவத்தோடு கூட்டம் செஞ்சு கொண்டிருக்குது, மற்றவங்க கல்லில போய் இந்த பூனை மாதிரி மௌனமான அங்கீகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்களா, அந்த இடத்துக்கு உலமாக்கள் எழுதுறாங்க, நல்லவர் கெட்டவர் பார்க்காம பொதுவாக அடிச்சுட்டு கியாமத்தில் அல்லாஹ் நல்லவரை வேற எழுப்புவான். நீயத்துக்கு ஏற்ப கியாமத்தில் எழுப்புவான். அதனால குர்ஆன்ல சொல்லிருக்குது, சூரத்துல் அன்பால்ல சில தண்டனைகள், சில சோதனைகள் வரும். அநியாயம் செஞ்சவனுக்கு மட்டுமல்ல, பொதுவா வரும். அதை மட்டும் பயந்து போங்க. வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. அநியாயம் செஞ்சவனுக்கு மட்டும் இல்லாம பொதுவாக வரக்கூடிய ஃபித்னாவை பயந்து போங்க. அது அவங்க தான் முடிவு செய்யும். உமர் பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுக்கு அழகான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரே காற்று எப்படி சோதனையாக தண்டனையாகவும் மாறலாம். கத்தி இருக்குது, இந்த கத்தியால ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற டாக்டர் ஒரு ஆள் நெஞ்ச புழக்கிறாரு. பெரும்பாலும் அல்லாஹ் உதவியை கொண்டு என்ன ஆகுது, ஹார்ட் அட்டாக்ல மௌத்தாக இருந்தவர் அல்லாஹ் கிருபையை கொண்டு அவருக்கு சுகம் கிடைக்குது. இதே கத்தி எடுத்து நாங்களும் அதே மாதிரி நெஞ்ச புலந்த என்ன ஆகும், நல்லா இருந்தவன் செத்து போயிடுவான். ஒரு கத்தி தான் ஒரு ஆளுக்கு சுகம் கிடைக்குது, இன்னொரு ஆளுக்கு அழிவாக மாறுது. இது போல ஒரே காட்சி ஒரு ஆளுக்கு சோதனை, இன்னொரு ஆளுக்கு தண்டனை. ஒரே தண்ணி ஒரு ஆளுக்கு சோதனை, இன்னொரு ஆளுக்கு தண்டனை. ஆகவே ஈமான சீராகிறதுக்காக அதுக்குரியது மஸ்ஜித். மஸ்ஜிதில் உள்ள அமல்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுவோம். அல்லாஹுடைய நம்பிக்கை தரும் செய்திகளை படிப்போம். அந்த செய்திகளை மாறி மாறி பேசிக் கொள்வோம். எமது முன்னோர்களுக்கு ரப்பு செய்த உதவிகளை பேசி அவைகளை சிறுவர்களுக்கு சொல்லி வீடுகளிலே சொல்லி நம்பிக்கையூட்டுவோம். அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டான். ஆகவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனோடு இருக்கிற தொடர்பை இறுக பேணி அவனுடைய முஹப்பத்தோடு அவனின் மீதுள்ள பரிபூரணமான நம்பிக்கையோடு வாழுகிற பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக.